வணக்கம், வெல்கம் டு JKR ஸ்ப்ரிங் ப்ரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மாற்றுறது, ஆக்டிவ் டு பாசிவ் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ கவனிங்க. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால் கரெக்டாக ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸை கரெக்டாக மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிளர் காலம் போட்டு 8 டென்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் நம்ம 8 டென்ஸை மட்டும்தான் மாற்ற முடியும். மீதி 4 டென்சஸ் மாற்ற முடியாது. ஸோ அந்த 8 டென்சஸ்க்கு நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸில் பாசிவ் வாய்ஸில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது. வேர்ப் ஒன்று எஸ் சேர்த்துருக்கும், நான் இஎஸ் சேர்த்துருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில். இதை நம்ம பாசிவில் மாற்றும் போது என்ன பண்ணோம்னா, சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் போடணும். மெயின் வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் போடணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸில் ஆம், ஈஸ், ஆர் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸோட கண்டினியூவஸ்னாவே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும் இல்லையா. ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது ஆம், ஈஸ், ஆர் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸை போட்டுட்டு பீயிங், அதாவது கண்டினியூவஸில் இருந்தாவே நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது பீயிங் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு இது எப்பயும் போல இருக்கிற டென்ஸ் ஃபார்மேஷன், இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அது ஆம், ஈஸ் ஆக்சிலரி வேர்பு, வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும். இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது பீயிங் போட்டு மெயின் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் மாற்றிடுவோம். பொதுவாகவே பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் எல்லா வேர்ப்ஸ், அதாவது மெயின் வேர்ப்ஸுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் இருக்கும். எல்லா சென்டென்ஸ்லையுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது மெயின் வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா எப்பயுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈடியை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இது வரும். ஸோ ஹேஸ், ஹாவ் ஆக்சிலரி வேர்ப்ஸு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஆக்சிலரி வேர்ப்ஸு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்கும். இதை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது அதே ஹேஸ், ஹாவ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இங்கே பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், மெயின் வேர்போட ஃபார்ம். ஸோ நம்ம கண்டினியூவஸில் இருந்தால் பீயிங் ஆட் பண்ணிக்கணும், பர்ஃபெக்டில் இருந்தால் பீன் ஆட் பண்ணிக்கணும். வேர்ப் ரெண்டுலேயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் 3 டென்ஸை தான் நம்ம மாற்ற முடியும். அதை தான் நான் இங்கே கிளியராக சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இந்த 3 டென்ஸுமே எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்லேருந்து மாற்றுறது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க, சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வேர்ப், பாஸ்ட்னாவே நம்ம வேர்பும் நம்ம எப்படி இருக்கும், அது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற வேர்ப்ஸ் தான் வரும் யூஸ்வலாக. ஸோ இங்கே வாஸ், வேர் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேர்ப் ஆட் பண்ணிவிட்டு அது மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். ஓகேங்களா. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு இந்த மாதிரி. பாஸ்ட் கண்டினியூவஸில் வாஸ் அண்ட் வேர் ஆக்சிலரி வேர்ப், வேர்போட ஐஎன்ஜி, கண்டினியூஸ்னாங்களா மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி ஃபார்ம். இதை ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றும் போது வாஸ், வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது கண்டினியூவஸ்னாவே நம்ம பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் அப்படி தான், இங்கே பாஸ்ட் டென்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ வாஸ், வேர் ப்ளஸ் பீயிங், மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துடும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேட், வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே வேர்ப் இடி சேர்ந்துருக்கும். ஸோ இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இங்கே பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது நம்ம பண்ணோம் ஹேட், பர்ஃபெக்ட் டென்ஸ்னு என்ன சொல்லியிருக்கேன், பீன், பீன் ஆட் பண்ணோம். மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கும்.
ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்க்கான 3 டென்ஸ். இதில் என்ன டென்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அது நம்மளால மாற்ற முடியாது. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியாது. ஸோ அது கிடையாது. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸில் 3 ஃபார்ம்: சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது 3யுமே வந்து ஆக்டிவ் டு பாசிவ்ல என்ன ரூல்ஸ்? சிம்பிள் தாங்க. கண்டினியூஸ்னா பீயிங் போட்டுக்கணும், பர்ஃபெக்ட்னா பீன் போட்டுக்கணும், மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்தது பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஷால் வில் பிளஸ் வேர்ப், அதாவது மெயின் வேர்ப். ஷால் வில் பிளஸ் மெயின் வேர்ப்னா ஃபியூச்சர் டென்ஸ். இங்க வந்து ஷால் பி வில் பி நம்ம எப்படி மாத்தணும்? ஷால் பி வில் பி, மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ பாசிவ் வாய்ஸ்னாவே மெயின் வேர்ப் வந்து நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல போட்டுடணும். இன்னொன்று என்னன்னா சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை போட்டுக்கணும். கண்டினியூஸ்னா பீயிங், பர்ஃபெக்ட் டென்ஸ்னா பீன். அடுத்தது இன்னொரு டென்ஸ் இருக்கு. இப்போ 7 டென்ஸ் இதில் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த ஒரு டென்ஸ் இருக்கு, 8th டென்ஸ். என்னன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஷால் ஹாவ், வில் ஹாவ் பிளஸ் வேர்ப். இங்கே வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ ஷால் ஹாவ், வில் ஹாவ் பிளஸ் வேர்பு. இங்கே அதை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நம்ம பீன் ஆட் பண்ணின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஷால் ஹாவ், வில் ஹாவ் பிளஸ் பீன், வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். இவ்வளோதான். 8 டென்சஸ் தான் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும். மீதி 4 டென்சஸ் எது எது நம்ம மாற்ற முடியாதுங்கிறத பார்க்கலாம். டென்ஸ் தட் கான் பி சேஞ்ச்ட் ஃப்ரம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ். இந்த 4 சென்டென்ஸ் டென்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியாது. ஸோ இது கிடையாது. இந்த 8 டென்ஸ்க்கு உண்டான ரூல்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ அடுத்த ஒரு ரூல் பாருங்க, மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்குல்ல. மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா வில், ஷால், வுட், ஷுட், மே, மைட், மஸ்ட், கேன், குட், இது இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆக்சிலரி வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன பண்றோம்னா யூஸ் பண்ணும் போது இந்த மாடல் வேர்ப்ஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா we have to be added in passive voice. நம்ம என்ன பண்ணணும்? பீங்கிற வேர்ட், அதாவது will be, shall be, would be, should be, may be, இந்த மாதிரி be அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்டென்ஸ் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் நம்ம எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்? ஒரு சென்டென்ஸ்னாவே சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட், ஒரு நார்மல் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது சப்ஜெக்ட் இருந்த இடத்துக்கு ஆப்ஜெக்ட் வந்துடும், ஆப்ஜெக்ட் இருந்த இடத்துக்கு சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ வேர்ப் வந்து சேஞ்ச் இன் ஃபார்ம். நம்ம சொன்னோம் இல்லையா, வேர்ப் எந்த வேர்ப், மெயின் வேர்ப் எது இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல மாற்றணும். அதுதான் வேர்ப் வந்து சேஞ்ச் இன் ஃபார்ம். சப்ஜெக்ட் comes to the object place, object come to the subject's place. இப்படிதான் நம்ம பாசிவ், ஆக்டிவ் டு பாசிவ் வந்து நம்ம மாற்றணும். வேர்பம் வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல மாற்றிக்கணும். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ராம் broke the pencil. இங்க ராம் broke the pencil அப்படிங்கிற சென்டென்ஸ்ல brokeங்கிறது என்ன டென்ஸ்? break, broke, broken இல்லையா? அப்போ brokeங்கிறது past tense. past tenseல என்ன இது? கண்டினியூஸா, பர்ஃபெக்டா, இல்லை சிம்பிள் பாஸ்டா? அப்போ என்ன டென்ஸ் இது? brokeங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏன்னா இது கூட ஐஎன்ஜியும் கிடையாது, இது வந்து brokenனும் கிடையாது. ஸோ இங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து ஆப்ஜெக்ட் என்ன? த பென்சில். இந்த பென்சில் வந்து எங்க வந்துடும்? சப்ஜெக்ட் இருக்க இடத்துக்கு வரும். ஸோ த பென்சில், இந்த brokenங்கிறது வாஸ் broken, broken பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இந்த பென்சில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்சிலரி வேர்ப்? இது சிங்குலரா ப்ளூரலா?
இங்க வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், த பென்சில்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்னால நம்ம வாஸ் போடுறோம். இதே ப்ளூரலா இருந்தா நம்ம வேர் போடணும். ஸோ த பென்சில் வாஸ், இந்த brokeங்கிறது broken past participle form. ஸோ was broken by Ram. நம்ம யார், இந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் செஞ்சுது அப்படிங்கறத வந்து நம்ம பை ராம், யார் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம். இப்படிதான் ஒவ்வொரு சென்டென்ஸுமே, ஒவ்வொரு அந்த 8 டென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டிவ் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற 8 டென்சஸ்மே இப்படிதான் நம்ம வந்து மாத்தணும். சப்ஜெக்ட்ல இருக்கிற இடத்த வந்து இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்டோ அதை வந்து பை போட்டு அவங்களோட நேம் எழுதிடணும். சப்போஸ் இங்க வேற நேம்ஸ் ஏதாவது ஹி ஷி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு நான் இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி தான் நீங்க மாத்தணும். ஸோ ராம் broke the pencilங்கிறத the pencil was broken by ராம். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஐன்னு இருந்தா மீ, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி மாத்தணும், மீ, பை மீ அப்படின்னு போடணும். வி வந்துச்சுன்னா அஸ், யூ வந்துச்சுன்னா யூ, he, him, she, her, they, them, it, it. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாத்தும் போது இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ஸ், அதாவது இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் தானே, he, she, it இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ். மற்றபடி ஐ, வி, யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி மாத்தணும் அப்படிங்கறத நான் இந்த இதுல கொடுத்துருக்கேன் டேபிள் காலம்ல. இந்த 8 டென்சஸை வந்து நம்ம எப்படி மாத்துறது, இந்த ரூல்ஸ், இந்த டேபிள் காலம், இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருந்தாதான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் டு பாசிவ்ல மாற்ற முடியும். இப்போ அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல 3 ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து மாற்ற முடியும்னு சொன்னோம் இல்லையா, அதோட கூட எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளோட இங்க பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், மேரி ரைட்ஸ் அ லெட்டர். இங்க ரைட்ஸ்ங்கிறது என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மோட வேர்ப், அதாவது மெயின் வேர்ப். ஸோ இங்க ஆப்ஜெக்ட் என்ன, எ லெட்டர். இந்த லெட்டர் வந்து எ லெட்டர் இஸ், ரைட்ஸ்ங்கிறது இங்க ரிட்டன் பை மேரி, யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்களோ அவங்க வந்து பை மேரி அப்படின்னு மாத்திடுறோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இந்த வேர்ப் மாறிடுது. எ லெட்டருங்கிறது சிங்குலர், ஸோ இட் இஸ் ஈஸ். இதே ப்ளூரல் இருந்தா இங்க வந்து வாஸ். நம்ம கரெக்டான சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த ஆக்சிலரி வேர்ப்ஸும் போடணும். இந்த மெயின் வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல மாற்றணும். சப்ஜெக்டை வந்து என்ன சப்ஜெக்டோ அதை பை த சப்ஜெக்ட், பை மேரி அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மேரி, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸில் மேரி இஸ் ரீடிங் அ புக். இங்கே மேரி இஸ் ரீடிங், வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு, அதனால இது கண்டினியூஸ். மேரி இஸ் ரீடிங் அ புக் அப்படிங்கும்போது பாசிவ் வாய்ஸ்ல நம்ம எப்படி மாற்றுவோம், கண்டினியூஸ் டென்ஸ்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், பீயிங் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே அ புக் இஸ் பீயிங் ரெட் பை மேரி. அப்போ அ புக்குங்கிறது சிங்குலர், இஸ், பீயிங்கிறது கண்டினியூஸ்னால நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு ஆட் பண்ணுறோம். இந்த ரீடிங் அப்படிங்கிற மெயின் வேர்ப் வந்து ரெட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல வந்துடும். ஸோ அ புக் இஸ் பீயிங் ரெட் பை மேரி. அடுத்தது பாருங்க, present perfect tense. present perfect tense active voice ஓட எக்ஸாம்பிள், மேரி has bought a pen. மேரி has bought a pen. இங்க பாருங்க, மேரிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், has auxiliary verb. இங்கே plural subject இருந்தா நம்ம have போடணும், singular subject இருக்கிறதுனால இங்கே has. So Mary has bought, main verb, a pen, object. So a pen, passive voice la, a pen has been. Perfect tense na நம்ம என்ன ஆட் பண்ணோம், been ஆட் பண்ணோம். been bought, past participle form, by bought bought அப்படிதானே வரும். ஸோ இங்கே a pen has been bought by Mary. இவ்வளோதாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்ம். இப்போ 3 டென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம எந்த டென்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்பை பார்க்கணும், வேர்பை வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கா, கண்டினியூஸ்ல இருக்கா, பர்ஃபெக்ட்ல இருக்கா. அப்படி இருந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல,
என்ன சப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸை போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் மெயின் வேர்பை மாற்றிடணும். கண்டினியூஸாக இருந்தால் பீயிங் போடணும், பர்ஃபெக்டாக இருந்தால் பீயிங் போடணும். மற்றபடி ரீடிங் இந்த ரெட்டு பாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் மெயின் வேர்ப் வந்து மாற்றிடணும். அடுத்தது பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த டென்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் 3 டென்ஸ் வந்து நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸில் ஜான் won the prize. ஜான் won the prize அப்படிங்கும் போது நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது the prize was won by John. ப்ரைஸுங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட் won, அப்போது சிங்குலர் சப்ஜெக்ட் was won by Ram. சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தால் ஈஸியாக மாற்றிடலாம். நம்ம அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் won, win won. ஓகேவா? the prize was won by John. அடுத்தது பாஸ்ட் கண்டினியூவஸ். பாஸ்ட் கண்டினியூவஸில் ஆக்சிலரி வேர்ப் டு ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரீடிங் புக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரீடிங் புக்ஸ். இது என்ன டென்ஸில் இருக்குது? கண்டினியூஸில் இருக்குது. இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும்? பீயிங் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே புக்ஸ், த புக்ஸ் வேர் பீயிங் ரெட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே த புக்ஸ் வேர் கண்டினியூஸ்னால பீயிங் ஆட் பண்ணுறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெட், த புக்ஸ் வேர் பீயிங் ரெட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸில் இருந்தால் நம்ம பீயிங் ஆட் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் போட்டுக்கணும். இதே சிங்குலர்னா இங்கே வாஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால வேர். அடுத்தது பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். The thief had stolen the bags. The thief had stolen the bags. பாருங்க the bags had perfect tenseனால been. The thief had been stolen. The bags had been stolen by the thief. Had been stolen. ஸோ இது ஏற்கனவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் இருக்குது. பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நம்ம சென்டென்ஸ்லேயே வந்துடும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் நம்மளுக்கு மெயின் வேர்பே இருக்கும். ஸோ நம்ம பீன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். த பேக்ஸ் ஹேட் பீன் ஸ்டோலன் பை த தீஃப். ஸோ நெக்ஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் 3 டென்ஸு எப்படி ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றுறதுன்னு பார்த்தோம். இது நல்லா பாருங்கள். ஸோ மெயின் வேர்பை வந்து நம்ம பார்க்கணும், அதற்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றிக்கணும். கண்டினியூஸாக இருந்தால் பீயிங், பர்ஃபெக்டாக இருந்தால் பீயிங். இவ்வளோதான் பாஸ்ட் டென்ஸோட ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். அடுத்தது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ஆக்டிவ் டு பாசிவ். ரியா வில் சிங் அ சாங். இங்கே வில் சிங் அ சாங், இது மெயின் வேர்பு வில் இருக்கு. ஸோ a song will be. நான் ஏற்கனவே மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அதாவது will, shall, can, could இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? be ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ a song will be sung. இங்கே சிங்குங்கிறது sung by ரியா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் ஆக்டிவ் டு பாசிவ். he will have completed the novel by next week. இங்கே என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. will have completed verb வந்து ஏற்கனவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை நம்ம எப்படி மாற்றணும்? இங்கே ஆப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. இப்போ லாங் சென்டென்ஸ் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். அப்போ இங்கே நாவல். த நாவல் வில் ஹாவ் பர்ஃபெக்ட்னால பீன். த நாவல் வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம். ஹீங்கிறது இங்கே him. by him by next week. இந்த by next week வந்து. So the novel will have been completed by him by next week. So future tenseல 4 ஃபார்ம்ஸ்ல நம்ம 2 தான் நம்ம மாற்ற முடியும். சிம்பிள் ஃபியூச்சரும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டையும். மீதி 2 டென்ஸ் வந்து ஃபியூச்சர் கண்டினியூவஸ். ஃபியூச்சர் கண்டினியூவஸையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டோட்டல் 8 டென்ஸ் தான். 8 டென்ஸை தான் வந்து நம்ம ஆக்டிவ் டு பாசிவ்ல
மாற்ற முடியும். அது என்னென்னு நம்ம கிளியராக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.